Now, foreign exchange market. So let me explain about the difference between direct quote and indirect quote. Actually, ஒரு டாலர் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா ருபீஸ் பை டாலர்னு சொல்றாங்க. 80 rupees பர் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்தியாவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இந்த மாதிரி சொன்னாக்கா திஸ் இஸ் கால்ட் டைரக்ட் கோட் இன் இந்தியா. அதே யூஎஸ்ல ருபி பை டாலர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் கோட். இன்டைரக்ட் கோட் இந்தியாவில் டைரக்ட் கோட். இது எப்படி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க சி 10 tables 20,000 சொன்னால் பர் டேபிள் காஸ்ட் எவ்வளோ? பர் டேபிள் காஸ்ட் எவ்வளோ? 2,000 rupees. அதாவது rupees 20,000 divided by 10 tables rupees 2,000 by default divided by 1 table சொல்ல மாட்டீங்க. rupees 2,000 சொன்னாலே அந்த டேபிளோட விலை தெரியும். இதுதான் rupees by table. அப்ப இந்த டேபிள் கமாடிட்டி இல்லையா? இது அமௌண்ட். கமாடிட்டி மாதிரி இருக்கிறது தான் ஃபாரின் கரன்சி. அப்போ ஃபாரின் கரன்சி எங்கே இருக்கணும்? இந்த டேபிள் லாஜிக் வச்சுட்டேன்னு ஈஸியாக ரீகேப் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 10 டேபிள். The table is the commodity. Numerator amount, denominator currency. Is that okay? 20,000 divided by 10 table, ஒரு table வந்து 2,000 rupees. அதே மாதிரி தான் 800 ரூபாய் 10 டாலர். அப்போ ஒரு டாலர் எவ்வளோ? 80 ரூபாய். கீழே ஒன்றுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதை கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டைரக்ட் கரன்சி போடும்போது ஹோம் கரன்சி அப்படிங்கிறது நியூமரேட்டரில் இருக்கணும். ஹோம் கரன்சி அப்படிங்கிறது நியூமரேட்டரில் இருக்கணும். ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்கணும். இந்தியான்னா இந்தியாவில் ஹோம் கரன்சி ருபி. இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் டாலர் இஸ் த ஃபாரின் கரன்சி, தட் ஷுட் பி த டினாமினேட்டர். ஹோம் கரன்சி பை ஃபாரின் கரன்சி. தட்ஸ் ஹவ் இட் வில் பி அப்பியரிங். இஸ் தட் கிளியர்? ஹோம் கரன்சி பை ஃபாரின் கரன்சி. இதுவே ரிவர்ஸில் போடலாமா சார்? இஃப் ஐ புட் தட் வேல்யூ as foreign currency by home currency, அப்படின்னு அர்த்தம் how many dollar will I get for 1 rupee? இங்கே கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். What is the how many tables per rupee? Table by rupee போடலாமா? அப்படின்னா 10 tables divided by 20,000 logically seems to be not validated, like okay, 10 divided by 20,000. So this value being 0.0005. அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ டேபிள் சார்? ரெண்டுமே உண்டு. இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். பட் இப்படி சொல்கிறது தான் யூஷுவல். இது வந்து ரேர். இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்குறீங்களா? இந்த கவுண்ட் பண்ணி ஜோக் வர மாதிரி 2 bananas rupees 1. ஓகே, அவர் என்ன சொல்லுவார்? ஒரு பனானா எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 50 பைசேன்னு சொல்லலாம். ஒரு ரூபாவுக்கு எவ்வளோ பனானான்னு கூட சொல்லலாம். 1 banana is equal to 50 paise. Or for 1 rupee 2 banana. That's how you can say. ஒரு ரூபாவுக்கு எவ்வளோ? If that other commodity may be very less costlier. இப்போ பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாவுக்குன்னு சொல்லி ஒரு பஞ்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஃப்ரூட் எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதே 100 ரூபா வந்து ஒரு ரூபாவும் 100 ரூபாவும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரு ரூபாவுக்கு ஒரு பஞ்ச் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு ரூபாய்க்கு எவ்வளோன்னு தான் கேட்பீங்க. 7 ஃப்ரூட்ஸ் இருக்குது, 5 ஃப்ரூட்ஸ் இருக்குது, 3 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ருப்பீஸை பேஸ் பண்ணி கமாடிட்டியை டிசைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால் இன்வெர்ஸ் கோட் ஆர் இன்டைரக்ட் கோட். இஸ் தட் ஓகே? ஸோ டைரக்ட் கோட் அப்படிங்கிறது a code for the exchange rate, number of units of home currency for per unit of foreign currency. ஃபாரின் கரன்சி எப்போதுமே டினாமினேட்டரில் இருக்கணும். அது இல்லாமல் அது எத்தனை இருக்கணும்? ஃபாரின் கரன்சி ஒரு யூனிட்டாக இருக்கணும். 1 யூனிட்.
இல்லையா? ஃபார் எவ்ரி 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி வில் பி பேபிள், ஹோம் கரன்சி இஸ் பேபிள் அப்படின்னு சொன்னா அது டைரக்ட். அதுவே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாரின் கரன்சி வந்து 1ல இல்லாம வேற நம்பர்ல இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட். ஸோ இது யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எது ஃபாரின் கரன்சி? ருபி இஸ் த ஃபாரின் கரன்சி. அது 1ல இருக்கா? நோ, இட் இஸ் நாட் 1. ஆஸ் இட் இஸ் நாட் 1, திஸ் இஸ் கால் இன்டைரக்ட் கோட். ஒரு டேபிளுக்கு என்ன? ஓகே, என்ன விலை? ஒரு மொபைலுக்கு என்ன விலை அப்படிதான் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு ஃபாரின் ஐட்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி. அதுவே 5 ஐட்டம்ஸ் 10,000 சொன்னா 5 ஐட்டம்ஸ் 1 ருபின்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா கமாடிட்டி ஒன்றா இல்லை. கமாடிட்டி ஒன்றில் இல்லைன்னா அது இன்டைரக்ட் கோட் நம்ம சொல்லலாம். கிளியர்? லெட்ஸ் சி, அது எல்லாத்தையும் பிரீஃப் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டைரக்ட் கோட்டில் ஹோம் கரன்சி பை ஃபாரின் கரன்சி எப்போதுமே டினாமினேட்டரில் ஃபாரின் கரன்சி இருக்கணும். இங்கே இதை நான் பிரீஃப் பண்ணுறேன். ஹோம் கரன்சி by foreign currency. So foreign currency should be in the denominator. Number 2, it should be 1 unit. For example, rupees by dollar. இது எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 55.50 by 1. Denominator அந்த 1 சொல்லணும்னு அவசியம் இல்லை. But for the understanding, for temporary purpose, I am using this. So rupee by dollar. So that it will be very user friendly. $1. இது ரெண்டு ரேட் இருக்கு. 55.750 and 55.75 divided by $1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க மார்க்கெட்ல போய் ஒரு டாலர் என்ன அப்படின்னு நீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேல் பண்றவர்கிட்ட கேட்குறீங்க, அல்ல அது டீல் பண்றவங்ககிட்ட கேட்குறீங்க. ஈவன் யூ கேன் பர்ச்சேஸ் ஃபாரின் டாலர்ஸ் ஃப்ரம் த பேங்கர்ஸ். ஓகே, அதே சமயத்தில் இஃப் யூ ஹேவ் டாலர் யூ கேன் செல் டு த பேங்கர். அப்போ நீங்கள் சேல் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பேங்கருக்கு ஒரு ப்ராஃபிட் வேணுமா இல்லையா? ஸோ அப்போ $1 உங்ககிட்ட இருக்கிறது சேல் பண்ணுறேன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலரோ பேங்கரோ 55 rupees 50 பைசா எடுத்துப்பார். அதே உங்களுக்கு ஒரு டாலர் வேணும்னு சொன்னால் they will sell it at 55.75. Okay, this is called bid rate. This is called ask rate. Bid rate and ask rate. யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? பேங்கர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் bid rate and ask rate. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் த ப்ராஃபிட். இதுதான் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ணுறவருடைய ப்ராஃபிட். ஓகே, திஸ் வில் பி கால்ட் அஸ் ஸ்ப்ரெட். This will be called as spread. Spread is the difference between ask and bid, which is otherwise named as profit. Is that okay? Now, இதை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா 55.50 divided by $1, 55.75 divided by $1 அப்படி கோட் பண்ண மாட்டாங்க. What is the currency transaction value for rupee by dollar அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க 55.50/75. /75 சொன்னால் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும்தான் திரும்ப எழுதுவாங்க. ஓகே, 55.50/75 சொன்னால் 55.50 இஸ்டு 55.75 இருக்குன்னு அர்த்தம். இதுவே இந்த வேல்யூ இப்படி இருக்கு 23.4252 அப்படி இருக்கு. இது பிட் ரேட். ஆஸ்க் ரேட் வந்து எப்படி இருக்குன்னா 23.7252ன்னு இருக்கு. இது எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா 23.4252 and 7252 அப்படின்னு கோட் பண்ணுவாங்க. இஸ் தட் ஓகே? கிளியர்? ஆர் இதே ரேட்டு 23.4252 இருக்கு, இது 23.4272 இருக்குன்னா இது எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா 23.4252/72 அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் மாறிச்சுன்னா அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இஸ் தட் ஓகே? அதே சமயத்தில் கவனிங்க 55.80 இருக்கு ஃபார் எவ்ரி டாலர். தென் ஆஸ்க் ரேட் இஸ் 56.05 அப்படின்னு சொன்னால் இது எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா 55.80/05. நீங்கள் பாட்டுக்கு 55.05ன்னு போட்டக்கூடாது. யூ நோ தட் ஆஸ்க் ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் த பிட் ப்ரைஸ். அப்படின்னா
55.05 அப்படின்னாக்க இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒரு நம்பர் ஃப்ரண்ட்டில் சேர்த்துக்கணும். ஸோ 56.05 நமக்கு மாறும். திஸ் ஹவ் த கொட்டேஷன் இஸ் கிவன். ஸோ இங்கே பாருங்க, இது ரியலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. பட் கோட் பண்ணுறது எப்படி கோட் பண்ணுவாங்க, இந்த வேல்யூவும் இதில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும்தானே மாறி இருக்கு, அது ஸ்லாஷ் போட்டுருப்பாங்க. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ரெப்ரசன்டட். அதில் ஃபர்ஸ்ட் ரேட் பிட் ரேட்டு, ரெண்டாவது ஆஸ்க் ரேட். ஓகே, டீலரோட பாயிண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த ஸ்ப்ரெட். இதுவே இன்டைரக்ட் கோட்டாக இருக்கும்போது அப்படியே ரிவர்ஸில் வந்துடுது. வி ஆர் டாக்கிங் அபவுட் வி ஆர் இன் இந்தியா அண்ட் திஸ் இஸ் ரெப்ரசன்டட் ஆர் ஷோன் கோட்டட் இன் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்தியன் மார்க்கெட்டில் ஹோம் கரன்சி கொண்டு போய் டினாமினேட்டரில் போட்டுவிட்டாங்க. ஓகே, அதாவது டினாமினேட்டரில் இருக்குது அல்லது ருபி இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் வந்து 1 இருக்கு. ஓகே, யூனிட் 1 இருக்கு. அப்போ ஹோம் கரன்சி இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, ரொம்ப சிம்பிள். ஹோம் கரன்சி இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் கோட். ஓகே, அப்போ ஃபாரின் கரன்சி இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது டைரக்ட் கோட். அது டைரக்ட் கோட். இஸ் தட் ஓகே? ஸோ இதோட வேல்யூ கொடுத்துருக்குறேன். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. 1 rupee, for every 1 rupee you will get $0.0179 bid rate, ask rate being this one. Quotations வந்து எழுதும்போது எங்கே சேஞ்ச் ஆயிருக்கு, லாஸ்ட் 3 டிஜிட் தானே சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த 3 டிஜிட் மட்டும் ஸ்லாஷ் போட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. That's how we'll do. Is that clear? Yes, make note of it. இதை மட்டும் மார்க் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Now, okay, shall I move on to the next one? Make it faster, make it faster. Now, bid rate, the price at which a dealer buys another currency. Dealer buys another currency. Dealer வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குறாரு. Ask rate வந்து offer rate. The rate at which the dealer sells another currency. நீங்க ஒரு டாலர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையர் இது டீலர் வந்து என்ன பண்ணுவார், 60 ரூபான்னு சொல்லுவார். உங்கள்கிட்ட டாலருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு சொன்னால் அவர் என்ன 58 ரூபாய் வாங்கிக்குவேன் அப்படின்பார். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஸ்ப்ரெட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைரக்ட் கோட் அப்படின்னு சொன்னாக்க ஃபாரின் கரன்சி ஷுட் பி ஈக்குவல் டு 1 இருக்கும். ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி கோட் பண்ணுங்க. டினாமினேட்டரில் ஃபாரின் கரன்சி மாதிரி, அது கமாடிட்டி. ஓகே, அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ என்னன்னு சொன்னால் ருபீஸ் பை யூனிட்ஸ் தானே போடுவீங்க, ருபி பை குவான்டிட்டி தானே போடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் த குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபாரின் கரன்சி லைக், ஸோ தட் யூ வில் நாட் கெட் எனி கன்ஃபியூஷன்ஸ் ஓவர் தேர். இன்டைரக்ட் கோட்டில் வந்து என்ன இருக்கும், ஃபாரின் கரன்சி இஸ் நாட் ஈக்குவல் டு 1 ஆர் ஹோம் கரன்சி ஷுட் பி ஈக்குவல் டு 1 இருக்கும். Now, see rupee by dollar. Rupee by dollar. 50 rupees இருக்கு இந்தியாவில்.
இந்தியாவில் 50 ருபீஸ் இருக்குது ஒரு டாலருடைய விலை. ஓகே, அப்போ இந்தியாவில் இருக்குது அப்படி சொன்னாக்க ஃபாரின் கரன்சி ஒன்றா இருக்கா? ஃபாரின் கரன்சிங்கிற அப்படிங்கிறது டாலர். எஸ் சார் அப்படின்னு அது டைரக்ட் கோட். இது டைரக்ட் கோட். கேன் ஐ கன்வெர்ட் that into the indirect code சார்? Of course you can convert that into indirect code. அப்போ அப்படியே ரிவர்ஸில் போடுங்க, டாலர் பை ருபீஸ் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி போட்டிங்கன்னா 1/50 is equal to 0.02 by 1. For 1 rupee you will get 0.02 டாலர். ஓகே, இதுவே இந்தியாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபாரின் கரன்சி இஸ் ஈக்குவல் டு 1 ஆனா இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது இன்டைரக்ட் கோட்டாக நமக்கு மாறிடுச்சு. அப்போ ஹவு டு கன்வெர்ட் த டைரக்ட் கோட் இன்ட் இன்டைரக்ட் கோட் அப்படின்னு சொன்னாக்க 1/by டைரக்ட் கோட் போட்டிங்கன்னா அதை இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்ட் கோட்டாக மாறிடும். தேர் நாட் பி எனி கன்ஃபியூஷன்ஸ். பட் ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதாவது 50 ருபீஸ் ஒரு டாலர் இருக்கு பிட் ரேட்டு. ஓகே, ருபி பை டாலர். ஐம் டாக்கிங் அபவுட் இந்தியா. ஆஸ்க் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 52 per டாலர் இருக்கு. ஓகே, இது அப்போ டைரக்ட் கோட் யூ ஆர் அவேர் அபவுட் திஸ். இது பிட் ரேட், இது ஆஸ்க் ரேட். Bit rate and ask rate. Now I ask you to convert that to the indirect code. இதை இன்டைரக்ட் கோட்டை கன்வெர்ட் பண்ண சொல்றேன். அப்போ இன்டைரக்ட் கோட்டை கன்வெர்ட் பண்ணும்போது இன்வெர்ஸ் பண்ணணும். ஆனால் எதை இன்வெர்ஸ் பண்ணணும்? அதாவது டாலர் பை ருபீஸாக மாறப்போகுது. வேர் ருபி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ஹோம் கரன்சி ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது இன்டைரக்ட் கோட் இந்தியாவில். சொல்லுங்க, வாட்ஸ் அ பிட் ரேட்? இன்வெர்ஸ் பண்ணணும். Inverse பண்ணணும். Yeah, come on. What is ask rate after the conversion? Try. Now what happened? ஸோ நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1/50, 1/52 எப்படி இருக்கு பாருங்க ஆன்சர். 1/50 அப்படின்னு சொன்னாக்க 0.02, இது 0.0192. கவனிங்க, உங்ககிட்ட ருபீஸ் இருக்கு. நீங்கள் போயிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர் கிட்ட ஒரு ருபீஸ் கொடுக்குறேன், நீங்கள் 2 பைசா கொடுக்குறீங்களான்னு சொன்னால் அவர் 2 பைசா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விற்கும்போது 0.0192 விற்றா அவருக்கு லாபமா ப்ராஃபிட்டா லாஸா? டெஃபினெட்லி லாஸ், isn't it? ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆஸ்க் ரேட் ஷுட் பி ஹையர் தென் த பிட் ரேட். அப்போ தான் ப்ராஃபிட். இந்த இடத்துல உல்ட்டாக வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? ஸோ யூ ஹேவ் டு டூ இன்வெர்ஸ். இப்படி பண்ணக்கூடாது. இன்வெர்ஸ் பண்ணணும். ஆனால் இன்வெர்ஸ் பண்ணும்போது 1/by ask rate will become bid rate. 1/by bid rate becomes ask rate. Okay, so for bid rate வரும்போது 1/52 போடுங்க, ask rate வரும்போது 1/50 போடுங்க. அப்போ 0.0192 is the bid rate, 0.02 will be ask rate. அப்போ ரெண்டுக்குள்ளது ப்ராஃபிட்டாக இருக்கும். So by inversing, the direct code becomes indirect codes and vice versa. For converting direct to indirect vice versa, bit rate is equal to 1/ask rate, inverse of ask rate, and ask rate is equal to 1/bit rate. Is that clear? Now let's start with the illustrations. Identify whether the following is a direct quote in USA. So அப்போ USA, அப்போ ஹோம் கரன்சி வந்து என்னவா இருக்கணும்? டாலராக இருக்கணும். அப்போ உங்களுக்கு டாலர் இல்லாதது ஒன்றா இருக்கணும். அப்போ டாலர் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. டாலர் ஷுட் நாட் பி 1. அப்படி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் கோட். இப்போ இதில் வந்து டாலர் ஒன்றா இருக்கு அப்படின்னா இது வந்து என்னது? இன்டைரக்ட் கோட். இங்கே டாலர் ஒன்றா இருக்கு இல்லையா? டாலர் பை
சிங்கப்பூர் டாலர் 1/1.6 இருக்கு. அப்போ இதுவும் இன்டைரக்ட் கோட். ஓகே, இங்கே வந்து ஸ்டெர்லிங் ஒன்றா இருக்கு, ஃபாரின் கரன்சி ஸ்டெர்லிங். ஓகே, அது ஒன்றா இருக்கு. அப்போ இது டைரக்ட் கோட். ஐடென்டிஃபை whether the following is a direct quote in USA. 1 and 2 are being indirect quote, and third being the direct quote. Okay, rupees by dollar 50 by 1 இருக்கு. ஓகே, ஸோ இது ஒன்றா இருக்கக்கூடாது, ஷுட் நாட் பி 1. அப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், ஹோம் கரன்சி டினாமினேட்டரில் வர மாதிரியே போடுங்க. சரி, நியூமரேட்டர் வர மாதிரி போடுங்க. ஃபாரின் கரன்சி டினாமினேட்டரில் போடுங்க. யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூஎஸ்ஏ. அப்போ 1/50 போட்டிங்கன்னா the answer being 0.02/1. இதுதான் டைரக்ட் கோட். அதே மாதிரி இதில் வரும்போது டாலர் பை சிங்கப்பூர் டாலர் இருக்கு. ஓகே, அப்போ இதுவும் இன்டைரக்ட் கோட். ஓகே, 1/1.6. ஹோம் கரன்சிங்கிறது டாலர். டாலர் வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால இது இன்டைரக்ட் கோட். அப்போ டைரக்ட் கோட் மாற்றுறதுக்கு டாலர் பை சிங்கப்பூர் டாலர். அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கட்டும், நமக்கு டைரக்ட் கோட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலே டேரெக்டாக எந்த நாட்டுக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த நாட்டுடைய ஹோம் கரன்சி நியூமரேட்டரில் போட்டுருங்க. டினாமினேட்டரில் நம்பர் 1 வந்துடணும், அவ்வளோதாங்க லாஜிக். இப்போ 1/1.6, the answer being 1/1.6. This value being $0.625 per Singapore dollar. The third one is directly given, no need to worry about that. ஆனால் எழுதும்போது முடிஞ்ச வரைக்கும் ஹோம் கரன்சி நியூமரேட்டர்லையும் ஸ்டெர்லிங் டினாமினேட்டர்லையும் வர மாதிரி எழுதுங்க. இது ரிவர்ஸில் இருக்குது அப்படின்னா 0.639/1. So this is already given in direct quote only, you don't do any adjustments. Clear? Come on, finish up copying this. Now you can try this. You are given the following spot quote. Spot quote. Okay. Dashmark by Canadian dollar. Okay. Canadian dollar. 2.2035 bid rate. 2.2070/1. You are given the following spot quote. You know that this is the bid rate
This is the ask rate. For what? எதுக்கு இந்த bit rate ask rate? எந்த currency? எந்த currency? For what currency it is the bit rate? Come on. எப்போதுமே சொன்னேன் ஒன்றா இருக்கிறதா ஃபாரின் கரன்சி, அது தவிர நியூமரேட்டரில் இருக்கிறது எப்போதுமே ஃபோன் கரன்சியாக இருக்கும். யா அஃப்கோர்ஸ் திஸ் 2.2035 டஷ்மார்க் அப்படிங்கிறது ஃபார் $1 கனடியன். ஸோ இட் இஸ் எ கொட்டேஷன் ஃபார் கனடியன் டாலர். எப்பொழுதுமே ஃபாரின் கரன்சிக்கு தான் நீங்கள் கொட்டேஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ த கோட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபார் த கனடியன் டாலர். த எபோ கோட் இஸ் ஃபார் விச் கரன்சின்னு கேட்குறாங்க. கனடியன் டாலர். கமாடிட்டிக்கு தானே கொட்டேஷன்ஸ். ஒரு டேபிள் எவ்வளோன்னு கேட்பீங்க. அப்போ ஒரு டேபிளுக்கு எவ்வளோ ரேட்னு சொல்லுவாங்க. கமாடிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணது தான் ஃபாரின் கரன்சி. தட்ஸ் ஃபார் யுவர் கமாடிட்டி. ஸோ ஆஸ் யூ ஆர் பர்ச்சேசிங் த கமாடிட்டி, நவ் யூ ஆர் பர்ச்சேசிங் த ஃபாரின் கரன்சி. வாட் இஸ் அ பிட் ப்ரைஸ் ஃபார் டஷ்மார்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கனடியன் டாலர்? இப்போ டஷ்மார்க் படி பிட் ரேட் என்னன்னு கேட்குறாங்க. கொட்டேஷன் ஃபார் டஷ்மார்க் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? யூ ஹேவ் டு ரிவர்ஸ் திஸ். அப்போ கனடியன் டாலர் டிவைடட் பை டஷ்மார்க்காக நமக்கு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகிடும்? என்ன கேட்குறாங்க? பிட் ரேட் கேட்குறாங்க. யூ நீட் டு ஆன்சர் பிட் ரேட். பிட் ரேட் அப்படிங்கிறது என்னது? இன்வர்ஸ் ஆஃப் ஆஸ்க் ரேட். ஓகே, then the answer being 1 divided by 2.207, 0.453. 0.453 will be the answer. You will now understand this easily. Clear? Ask rate வேணும்னா இதை இன்வெர்ஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. 1 divided by 2.2035. டினாமினேட்டர்ல 1 அப்படிங்கிறது நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் போட்டால் யூ வில் ஹேவ் த ஃபுல் ஃபீல் ஹியர். கனடியன் டாலர் பை டஷ்மார்க்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். Shall I move on to the next one? Given the bid ask quotes for Japanese yen, Great Britain pound, Japanese yen divided by Great Britain 210/1, 220/1 இருக்கு. இது bid rate, இது ask rate. இது foreign currency, this is home currency. Usually foreign currency should be 1 and quotation is also for foreign currency only. Purchase GBP, foreign currency நீங்க வாங்கணும். அப்ப என்ன ரேட் கொடுத்து வாங்குவீங்க? Come on. What rate will A purchase GBP? அப்ப GBP purchase பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க GBP is your foreign currency. purchase பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன ரேட்டு? டீலர் கிட்ட இருந்து வாங்கும்போது டீலர் சேல் பண்ற ரேட்டான 220 will be taken. டீலர் சேல் பண்ற ரேட்டான 220 will be taken. Is that clear? Good. Sell GBP அப்படின்னு சொன்னாக்க GBP being your foreign currency. அதை வித்தீங்கன்னா டீலர் வந்து பர்ச்சேஸ் ரேட், அதாவது பிட் ரேட்ல வாங்கிப்பார், which is 210. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஜாப்பனீஸ் என்னன்னு சொன்னால் இது என்ன ரேட் இருந்துச்சு? ஆஸ்க் ரேட்டு. இது பிட் ரேட். பர்ச்சேஸ் ஜாப்பனீஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆஸ்க் ரேட்ல நீங்க வாங்கணும். ஆஸ்க் ரேட்ல. ஓகே, பட் ஜாப்பனீஸ் என் பீயிங் ஹோம் கரன்சியா இருக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? இன்வெர்ஸ் பண்ணி ஆகணுமா இல்லையா? ஆஸ்க் ரேட் அப்படிங்கிறது என்னது? 1 by bid. இன்வெர்ஸா இருக்கும்போது 1 by bid போடுங்க. 1 by bid அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 by 210 will be the answer. 0.004545. வெரி குட். செல் ஜாப்பனீஸ் என் வரும்போது ஓகே, நீங்க என்ன பண்ணி ஆகணும்? பிட் ரேட் எடுக்கணும். நீங்க விற்கிறீங்க அப்படி சொன்னாக்க டீலர் வந்து வாங்கிக்கிறார், வாங்கும்போது கம்மியான ரேட் தான் வாங்குவார். ஆனா உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் என் வந்து ஹோம் கரன்சியா கொடுத்துருக்காங்க, எனக்கு அது ஃபாரின் கரன்சியா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்? 1 by ask rate will be taken. So 1 by 220 போட்டீங்கன்னா what is the value? 0.
0 0, yeah, come on, 1 by 220, yeah, uh, 1 by 220 தானே. அப்போ முன்னாடி எவ்வளோ வந்துச்சு? 1 by 210, 0 பாயிண்ட், யா, அது வந்து 0.004748. ஓகே ஓகே ஓகே, I saw your answer and I posted here wrongly. So this is 48. Is that clear? See, நீங்க ஜாப்பனீஸ் yen வாங்குறீங்க அப்படி சொன்னாக்க விக்கிறவர் வந்து அதிகமான ரேட்டுக்கு தான் விற்பாரு. நீங்க விக்கிறீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு எடுப்பார். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த டீலருக்கு ப்ராஃபிட். அந்த டீலருக்கு ப்ராஃபிட். Is that okay? Clear ஆயிடுச்சா? Yeah, okay. Good. Now, illustration number 4. If dollar and Singapore dollar by Singapore dollar is equal to 1.8344 and dollar by ruble, Brazilian real அது, okay? Brazilian real by dollar is equal to 2.4590. denominator per dollar போட்டுக்கலாம். 1 ruble is equal to dollar by ruble is equal to 0.03252 per ruble. How much US dollar 2000 worth of each of the individual currency on the spot market? அப்ப உங்கள்ட்ட $2500 இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி போடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? டாலர். அதனால இதை அப்படியே வச்சுக்கிட்டு 2500 போட்டுருங்க. டினாமினேட்டர்ல தானே இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அப்ப you can do the cross multiplication to the arrive Singapore dollar equivalent to your dollar 2500. ஓகே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலர் 2500 எத்தனை சிங்கப்பூர் டாலர் கிடைக்குன்னா இன்ட்டு 1.8344. this value being 4584.86. good. அதே மாதிரி இதுல வரும்போது 2500 into 2.4590. ஸோ இந்த ஃபார்மேட் போட்டுட்டீங்கன்னா ஒரு சௌரி. அதுக்கு தான் நான் வந்து சிங்கப்பூர் டாலர் பை டாலர் போடும்போது வெறும்னா 1.8344 தான் புக்கில் போடுவாங்க. பட் நான் வேணுட்டு கீழே 1 போட்டு வச்சுப்பேன். அப்படி போட்டுட்டிங்கன்னா அவங்க எந்த கரன்சி கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக போட்டுட்டு இன்னொரு கரன்சி மிஸ்ஸிங் கேட்ட மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிட்டு. ஸோ 2500 into 2.459 cross multiplication. The value being 6147.5. The next one being 2500 into 0.03252. This value being 81.3. Clear? டாலர் நியூமரேட்டர்ல இருக்கா பாருங்க, மிஸ் பண்ணிட்டோம். டாலர் இருக்கிற இடத்துல 2500 போட்டுக்கிறேன். அப்ப இது எவ்வளவு இருக்கும்? You can do the cross multiplication. So அப்ப 2500 into 1 divided by 0.03252. So the answer being 76,875.77. நீங்க எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே போட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இன்னொன்று ஃபீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்வெர்ஸ் கோட், டைரக்ட் கோட், ஹோம் கோட் இதெல்லாம் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நேராக ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ US டாலர் 2500 இருந்துச்சுன்னா
how much of the other countries currency will be getting அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நோ இஷ்யூஸ். It is given that euro by dollar is equal to 0.8730. Jordan dinar by dollar 1.4092 per dollar. Chilean peso by dollar is equal to 0.001316. If we need to buy 8,000 units of each of the above currency, how many dollar you need to have? இப்போ உங்கள்கிட்ட டாலர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 8000 யூனிட் அதர் கரன்சி வாங்குறதுக்கு அப்படின்னா யூரோ 8000 வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ டாலர் வேணும்? ஜோர்டான் தினார் வாங்குறதுக்கு ஓகே 8000 ஜோர்டான் தினார் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ டாலர் வேணும்? 8000 Chilean peso வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ டாலர் வேணும்? That's all. Do the cross multiplication that you will be able to get the answer easily. 8,000 divided by 0.873. 9,163. 9,163.80. So many dollars you are in need. Next, so I copy your answer. You have given me the answer. 5,677. I didn't calculate. Okay. Next, adhe mari solunga. 8,000 into 1 divided by this value. 60 lakhs. 79,027. Yeah. Now let's move on to the next one. A German machine is selling for 70,000 euros. Okay. Machine வந்து 70,000 euros. What is the dollar price in USA? இதுக்கு டாலர் ஈக்குவலண்ட் எவ்வளோ யூஎஸ்ல? For the German machine, if the exchange rate is 1.2 euro per dollar. ஒரு டாலருக்கு 1.2 யூரோ. அப்போ டாலர் கொடுத்து வாங்கணும் அந்த மெஷின் சொன்னால் எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ நமக்கு 70,000 யூரோ வேணும். இப்போ எனக்கு எவ்வளோ டாலர் வேணும்? டாலர் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். I think it is 58,333. 58,333. Next. A UK investor purchased 91-day instrument, face value being $1,000 for this much. Okay. அதாவது cost of acquisition of an instrument, probably debt or shares.
$987.65. இதோட ஃபேஸ் வேல்யூ 1000. அப்படின்னா 91க்கு பிறகு யூ கேன் கெட் $1000. ஆனால் இதை பண்ணது யாரு? யூகே இன்வெஸ்டர். அப்போ அவர்கிட்ட என்ன இருந்திருக்கும்? ஸ்டெர்லிங் இருந்திருக்கும். ஓகே, கிரேட் பிரிட்டன் பவுண்ட் இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு இப்போ டாலர் வேணும் டு கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் யூஎஸ். ஸோ யூஎஸ்ல இந்த மாதிரி ரேட் போயிட்டு இருக்கு. அட் த டைம் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாஸ் 1.75 பர் பவுண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ அட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்துச்சு? ஓகே, டாலர் பை ஸ்டெர்லிங் 1.75 இருக்கு. At maturity the exchange rate was $1.83 per sterling. What was the investors holding period return அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருங்க. What is the profit here? The profit here being, I think, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுங்க? Is that 12.35? This is your profit. Okay, profit or loss. What is the profit or loss percentage? எப்படி கண்டுபிடிப்பீங்க? Profit or loss divided by cost of acquisition. அப்போ 12.35 is your profit for your investment on a 987.65. That you can represent in terms of percentage. 12.35 divided by 987.65. This value being 0.0125 or in terms of percentage on the 1.25%. 1.25%. Good. ஆனால் அவர் யார்? அவர் யூகேலேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார். அவருக்கு என்ன வேணும்? ஸ்டெர்லிங். கையில் இருந்த ஸ்டெர்லிங் வாங்கி போட்டிருப்பார் இல்லையா? அப்போ ஸ்டெர்லிங் ஈக்குவலண்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஒரு ஸ்டெர்லிங் வந்து $1.75 எவ்வளோ டாலர் வேணும்னா எவ்வளோ ஸ்டெர்லிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஓகே, 987.65 divided by 1.75. The value being 564.37. 564.37 ஸ்டெர்லிங். ஸோ அவர் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய டாலரை ஸ்டெர்லிங்கை கொடுத்து டாலராக மாற்றி யூஎஸ்ல வந்து இந்த பாண்டை வாங்குறார். அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அந்த பீரியட் மெச்சூரிட்டி முடிஞ்சோன்னா 91 days பிறகு டாலரில் இருக்கிற அந்த மெச்சூரிட்டி பீரியடில் உள்ளது விற்ற $1000 வருது. திரும்ப அவர் என்ன பண்ண போகிறாரு? ஸ்டெர்லிங்கை ரீகன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்து போக போகிறார். இப்போ ரீகன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 1000 divided by 1.83. The value being 46 plus 45. இப்போ உங்களோட ரிசல்ட் என்ன இருக்கு? Is it profit or loss அப்படின்னு சொன்னாக்க no, you are now losing in terms of your sterling. 17.92. இன்டர்நேஷனல் எஃப்எம்ல வரும்போது நீங்கள் உங்களுடைய பணத்தை வெவ்வேறு கண்ட்ரியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பரவாயில்லையே, அந்த கண்ட்ரியில் நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது வித்ட்ரா பண்ணும்போது உண்மையிலுமே அந்த நாட்டு கரன்சியில் லாபம் வந்திருக்கும். பட் அது நீங்கள் இந்தியன் கரன்சிக்கு இல்லை ஹோம் கரன்சிக்கு மாற்றும் போது யூ ஆர் ஆக்சுவலி ஃபேஸிங் லாஸ். So 17.92 you are facing loss for your 564.37 of investment. Then the percentage of loss here being 3.18. This is your loss. Okay, notional terms of profit இருக்கு, but absolute term பார்த்தீங்கன்னா loss தான் வருது. So it's not advisable to invest in US. Is that okay? Yeah, come on, make note of it. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்கு? டாலரில் இருக்குப்பா. நீங்கள் எந்த ஊருக்காரர்? இங்கிலாந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? இந்த அமௌண்ட் வேணும்னா உங்கள்கிட்ட என்ன வேணும்? ஸ்டெர்லிங் வேணுமா இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் பீங் இன் யூகே,
எவ்வளோ ஸ்டெர்லிங் இருந்தால் 564.37 ஸ்டெர்லிங் இருந்தால் அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டில் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ டாலர் வரும். அதை வச்சு அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறீங்க 91 டேஸில். 91 டேஸுக்கு பிறகு உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதாவது ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும் மெச்சூரிட்டி டேட்டில். அப்படின்னா உங்களுக்கு 12.35 ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணிக்கிறீங்க. $1000 வந்த பிறகு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஹோம் கரன்சி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, யூ ஹேவ் திஸ் மச் மணி converted this way, waited for 91 days and withdraw this one, again you converted back to your own home currency. போன அமௌண்ட் இது, வந்த அமௌண்ட் இது அப்படி சொன்னா லாஸ் தானே. ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள். தட்ஸ் ஆல். இஸ் தட் ஓகே? அதனால வேற ஃபாரின் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸில் ஏற்படுற லாஸை வந்து ஆஃப்செட் பண்ணிட்டு உங்கள் கையில் ஒன்றும் லாபம் இல்லாமல் போய்டும். ஈவன் லாஸ் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, in the interbank market, DM is quoting at 21.50. Okay, dash mark, rupees by dash mark, 21.50. If the bank charges 0.125% commission on TT selling and 0.5% for TT buying, is that okay? TT selling. அப்போ பேங்க் சேல்ஸ் பண்ணும்போது ஓகே, அண்ட் பர்ச்சேசஸ், இது பிட் ரேட்டு, இது ஆஸ்க் ரேட். ஆஸ்க் ரேட். இப்போ ஆஸ்க் ரேட் வரும்போது என்ன ஆயிடுச்சு, they will charge 0.15% எக்ஸ்ட்ரா. அப்போ 21.50ஓட இதை சேர்த்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணும்போது. டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்கப்பா. நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே உங்கள் இப்போ எப்படி நெஃப்ட் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் டிடிபியும் டிடி இருக்குது. டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ரேர் இப்போல்லாம். எல்லாம் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் வந்தோன்னா இது யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. டெலிகிராமே இல்லை. ஸோ ஸ்டில் வி ஹேவ் த டேர்ம் ஹியர். அப்போ 21.50 இருக்கு. சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் எதிர்பார்க்குறாங்க? 0.1% கமிஷன் இஸ் எக்ஸ்பெக்டட். அப்போ இந்த கமிஷன் சேர்த்து தான் உங்கள்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவார். ஸோ ப்ளஸ் 21.50, the ultimate value being 21.53225. 21.53225. விற்கிறதா இருந்தால் அவங்க என்ன வேல்யூ அவங்க வாங்குறாங்களோ, 21.50 கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் ஒரு கமிஷன் சேர்த்து வாங்குறாங்க. டிடி செல்லிங் ரேட் அண்ட் டிடி பையிங் ரேட் அப்படின்னு சொன்னாக்க ஓகே ஓகே பேங்க் சார்ஜஸ் செல்லிங்க்கு வந்து சாரி மாற்றி போட்டேன்னா ஓகே, இது செல்லிங் ஓகே 0.125%. இதே பையிங் இருந்தால் 0.15 பிட் ரேட் 0.15%. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வரும் உங்களுக்கு? 21.5 உங்களுக்கு வேணுமா சார்? ஓகே தரேன், அதுக்கு எனக்கு கமிஷன் வேணும். அந்த கமிஷன் எவ்வளோ? திஸ் மச் 0.026 plus 21.50. The ultimate value I will collect being 21.5269. 21.5269. ஸோ ஒரு டஷ்மார்க்கு நீங்கள் 21.5269 போட்டு நீங்கள் வாங்கலாம்.
அதே விற்கிறதா இருந்தால் நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்க. இப்போ பேங்கர் என்ன செய்வார்? சார் 21.50 சார், நான் உங்கள்கிட்ட வாங்கினதுக்கு சீப்பராக தான் வாங்குன்னு சொல்லிட்டு விற்கும்போது ப்ளஸ் பண்ணுவார் கமிஷனை, வாங்கும்போது மைனஸ் பண்ணுவார். வாங்கும்போது கம்மி பண்ணி தான் வாங்குவார். நீங்கள் போய் பொருளை கொடுத்தீங்கன்னா ₹100 சார் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு, எனக்கு கமிஷன் வேணும்ல, ₹3 கழிச்சுக்கோ, ₹92 கொடு அப்படிம்பார். ₹100 இருக்கும்போது சார் எனக்கு ஒன்று வேணும் சார் அப்படின்னு கேட்டால், ₹100 மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு, எனக்கு கமிஷன் வேணும்ல, ₹3 சேர்த்து கொடு அப்படின்னு ₹103 வாங்குவார். சேல் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணிப்பார் கமிஷனை, அவர் வாங்கிக்கும் போது உங்கள்கிட்ட வாங்கிக்கும் போது மைனஸ் பண்ணுவார். ஸோ இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன வருது? 21.5 இன்ட்டு 0.15% வந்து மைனஸ் பண்ணலாம். அப்போ இது எவ்வளோ வருது? ஸோ மச் should be deductible from 21.5. So the ultimate value be 21.467 or 468 னு வச்சுக்கலாம். 21.468 புக்கில் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்குறேன். புக்கில் 3 டிஜிட் கொடுத்துருக்குறேன். இதான் டிடி பையிங் ரேட் அண்ட் செல்லிங் ரேட்னு மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Now, next one. The following rates appear in the foreign exchange market. Okay. இப்போ ஃபியூச்சர் ஃபார்வர்ட் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ண போகிறோம். இதில் ருபி பை டாலர் 45.80 எஸ்ட்டு, இதை நான் டீகோட் பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜில் எழுதிக்கிறேன். 45.05 இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், இதை கரலி கம்மியாக இருந்துச்சுன்னா 45 பதில் இந்த இடத்துல என்னவா மாறிடும்? 46.05 மாறிடும். பிட் அண்ட் ஆஸ்க் ரேட் currently, இது bid and ask. This is all about spot. Forward ல வரும்போது 46.50, ask rate வந்து 00 இருக்கு அப்படின்னா 47 இருக்குன்னு அர்த்தம். This is a spot rate. This is forward rate by the end of 2 months. இதில் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறது யூஸ்வலாக வராதுங்க, பட் அதுக்கு பதிலாக ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு வரும். You know that forward and future will be similar, except future will have the mediator, right? So forward mediator இருக்காது. future வந்து ரெடிமேட் மாதிரி ஒரு லாட் சைஸ் இருக்கும் 100,000. அண்ட் when it comes to the forward, it's a customized. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அது அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது பேர் ஃபியூச்சர் ஃபார்வர்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ப்ரிடாமினெண்ட்டாக நமக்கு ஃபார்வர்ட் வரும். இன்னைக்கு ஒரு டாலர் 45.80 இருந்தால் 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த டாலர் வேணும்னு சொன்னால் 46.50 அப்படின்னு ரேட் மாறுது. Now, A. How many dollars should a firm sell to get 5 crores after 2 months? Okay. ஸோ அவருக்கு 5 கோடி ரூபாய் வரணும் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ டாலர் வேணும்? ஓகே, டாலர் ரெக்வயர்மெண்ட். 2 monthsக்கு பிறகு அப்படின்னு சொன்னாக்க எதை எடுத்துப்பீங்க? திஸ் வில் பி டேக்கன். திஸ் வில் பி டேக்கன். ஸோ யூ நீட் டு ருபீஸ். அப்போ நீங்கள் ருபீஸ் வேணும்னா டாலர் சேல் பண்ண போகிறீங்க. டாலர் சேல் பண்ண போகிறீங்கன்னா எந்த ரேட்டு போகும்? திஸ் ரேட் வில் பி கன்சிடர். ஸோ அப்போ 46.50 பர் டாலர் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூ நீட் 5 crores here. அப்போ எவ்வளோ டாலர் நீங்கள் சேல் பண்ணணும்? கிளியர்? லெட்ஸ் see here. $5 crores.
divided by 46.50, the value being 10,75,000. 10,75,269. Dollar requirement being 10,75,269. How many rupees in the firm required to pay to obtain US dollar 2 lakhs in the spot market? Spot market 2 லட்சம் வேணும் அப்படின்னா you are going to purchase the dollar in the spot market. அப்ப எந்த ரேட் எடுத்துக்கணும்? This rate will be taken. Okay. So அப்ப எவ்வளவு வருது? 2 lakhs dollar into 46.05 is equal to rupees 92 lakhs 10,000. 92 lakhs 10,000. Last one. Assume the firm has US dollar 50. How many rupee does the firm obtain in exchange of US dollar? So rupee எவ்வளவு கிடைக்கும்? அப்ப டாலரை விற்கிறீங்க, ரூபி கிடைக்குது. We assume this is being the spot future சொல்லல, spot வச்சுட்டோம்னா இந்த ரேட் எடுத்துக்கலாம். So $50,000 இருக்கு, ஒரு டாலர் அப்படின்னு சொன்னா 45 ரூபாய் 80 பைசா. அப்ப $50,000 எவ்வளவு வரும்? You will get 22 lakhs 9,000 rupees. Okay, come on, finish up copying this. Today's value. 1 year later, இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 55 இருக்கு. ஸ்பாட் பை த எண்ட் ஆஃப் 1 இயர். பிட் அண்ட் ஆஸ்க் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு டாலர் 50 ரூபாவா இருந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே ஒரு டாலர் 55 மாறி போச்சு. இப்படி இருந்தால் எது அப்ரிஷியேட் ஆகுது, எது டெப்ரிஷியேட் ஆகுது? Which currency is appreciating and how much it is appreciating? ஒரு டாலருக்கு 50 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க, அதே ஒரு டாலருக்கு 55 ரூபா கொடுக்குறீங்கன்னா dollar is appreciating. Okay, dollar is appreciating. Clear? அதாவது ஒரு டேபிள் 500 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க, இப்ப 550 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா டேபிள் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டேபிள் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் அப்ரிஷியேட். Now, what is the appreciation percentage? What is the appreciation percentage? Okay, 50 ல இருந்து 55 மாறி போயிருக்கு. So 55, 50 ல இருந்து 55, அப்ப 5 ரூபாய் அதிகமா இருக்கு from the base of 10. சரி 50. 50 ரூபாயில இருந்து 55 மாறி இருக்குங்க. அப்படின்னா the percentage of appreciation being 10%. Clear? Dollar is appreciating. Any doubts here? Dollar is appreciating. Now, dollar is appreciating அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? Rupee is depreciating. Now, what is the depreciation percentage, sir? Depreciation percentage என்ன? எவ்வளவு depreciation percentage? ஒரு கரன்சி அப்ரிஷியேட் ஆகுது, இன்னொரு கரன்சி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். டாலரோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு,
இப்போ சொல்கிறாங்க இல்லையா, டாலர் பிகம் ஸ்ட்ரென்தனிங். ஓகே, அப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டாலர் பிகம் ஸ்ட்ரென்தனிங். இந்தியன் கரன்சி பிகம்ஸ் வீக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்கன். ஓகே, தட் இஸ் ஸ்ட்ரென்தனிங். அப்போ டாலர் 10% ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா இந்தியன் கரன்சி வீக்கனிங் ஆகுது ஆர் டெப்ரிஷியேட் ஆகுது. ஹவு மச், வாட் இஸ் அ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாக்க, எந்த கரன்சியை பற்றி பார்க்குறோமோ யூ ஆல்வேஸ் ரிமெம்பர், பொருளோட விலை தானே அதிகமாகிடுச்சு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. கடையில் போறீங்க, என்னங்க டேபிள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தேன் 10,000 சொன்னீங்க, இப்போ 11,000 சொல்கிறீங்களே, விலை ஏறி போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்க கரன்சியோட விலை குறைஞ்சி போச்சு நான் சொல்லுவாங்க இல்லையா? isn't it? So are you able to understand the logic? எப்போதுமே விலை அதிகமாயிடுச்சு குறைஞ்சது அப்படிங்கிறது கமாடிட்டி தான் மீன் பண்ணுவாங்க, அதாவது ஃபாரின் கரன்சி தான் மீன் பண்ணுவாங்க, ஹோம் கரன்சி மீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுவும் உண்மைதான், டேபிளோட விலை அதிகமாயிடுச்சு, அதாவது ஃபாரின் கரன்சியோட விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்ககிட்ட இருக்கிற கரன்சியோட விலை குறைஞ்சிருச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் சொல்றது வந்து எப்போதுமே டேபிள் தான் சொல்லுவோம். அது உள்டாவா சொல்லுங்களேன் சார், நம்முடைய இந்தியன் கரன்சியோட விலை எவ்வளோ குறைஞ்சிருக்கு, டேபிளோட விலை ஏறல சார், உங்கள்கிட்ட இருக்கிற பண விலை குறைஞ்சிருச்சு. அப்போ பண விலை எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்டைரக்ட் கோட்டா மாற்றி ஆகணும். ஸோ டாலர் பை ருப்பீஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆயிடுச்சு, இது 1/50. ஓகே, எவ்வளோ வருது? 1/50. 1/50. This value being 0.02 per rupee. Spot. Spot by the end of first year இருந்து எவ்வளோ வருது? 1/55. 1/55. 0.18. 0.01818. 0.01818. Now, what is the depreciation percentage? இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. 0.02லேருந்து 0.018 0.01818 குறைஞ்சிருக்கு from the base 0.0802. So what is the percentage? Minus 2.02 divided by 0.02. Okay, this is around 0.09. otherwise percentage சொன்னீங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 9% வருது. ஸோ 9.09%. 9.09%. அப்போ ஒரு கரன்சி அப்ரிஷியேட் ஆகுதுன்னா it is equal to the depreciation of the other currency, but appreciation percentage should not be equal to the depreciation percentage. எப்பொழுதுமே இந்த அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் வந்து எதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆல்வேஸ் ஃபார் த ஃபாரின் கரன்சி தான் பார்க்கணும். சப்போஸ் அவங்க ஹோம் கரன்சி கேட்டுட்டாங்கன்னா இன்வெர்ஸ் பண்ணிட்டு நீங்க கால்குலேட் பண்ணிடணும். ஸோ யூ ஹேவ் டு டூ இன்வெர்சிங் அண்ட் தென் யூ ஹேவ் டு கால்குலேட். இஸ் தட் கிளியர்? யா, கம் ஆன், ஃபினிஷ் அப் கட்டிங் திஸ். Appreciation depreciation should be for the foreign currency only. Appreciation of foreign currency is equal to depreciation of the home currency, but the same percentage இருக்கணும்னு அவசியம் இல்லை. பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே ஃபாரின் கரன்சியாக இருக்கும்போது தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இஸ் தட் கிளியர்? யா. Now, next, let's see. Rupees by dollar. Rupees by dollar. Now what you have to do?
rupee by dollar 10% appreciation in dollar சொல்லியிருக்கிறாங்க. அப்போ what is the future value? 50 by 1 இருக்கு. டாலர் அப்ரிஷியேட் ஆகுதுன்னா நியூமரேட்டரில் அந்த 10% நீங்கள் சேர்த்துங்க. 1 plus appreciation percentage. Then the final value being 55 by 1. 55 by 1. Appreciation and depreciation will have the impact on the numerator. Foreign currency தான் இது இருக்கும். And the dollar is depreciating அப்படின்னா direct quoteல தான் இருக்கு. So 50 by 1 into 0.9. 1 minus 10%. The value being 45 by 1. Okay. The next being 10% appreciation in rupees. Rupee denominator தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ 0.02 by 1 rupee. Rupee அப்ரிஷியேட் ஆகுதுன்னா அந்த அப்ரிசியேஷனை நியூமரேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.022 per rupee. Is that okay? Then here depreciate ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 0.02 divided by 1 to the into numeratorல 0.9. The ultimate value be 0.018. இப்போ 50 by 1 இருக்கு. 10% appreciation in rupee ன்னு கொடுத்துருக்குறாங்க. Appreciation is for the foreign currency தான் இருக்கணும். இங்கே ஹோம் கரன்சியோட அப்ரிசியேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இன்வெர்ஸ் பண்ணுங்க. முதல் 1 by 50 மாற்றுங்க. ஓகே, ஐ ஹவ் டு டூ ரிவர்சிங் ஆஃப் திஸ். ஐ ஹவ் டு டூ த ரிவர்சிங். டாலர் பை ருபீஸாக மாற்றிக்கிறேன். 1 by 50. அதுக்கப்புறம் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் த ருப்பியை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1.1 divided by 50 போட்டிங்கன்னா the ultimate value being 0.022. நெக்ஸ்ட் அதே மாதிரி 10% depreciation in rupee. ருப்பின்னா ஃபாரின் கரன்சியாக இருக்கணும், பட் நீங்கள் ஹோம் கரன்சியாக இருக்கு. அப்போ மாற்றிக்கிறேன். டாலர் பை ருபீஸ். அப்போ 1 by 50. டெப்ரிசியேஷனை அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 0.9. ஸோ த அல்டிமேட் வேல்யூ மீன் 0.018 by 1. அல்லது நீங்கள் டேட்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 50 by 1 ருப்பி அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ருப்பி அப்ரிஷியேட் ஆகுதுன்னா you can adjust that in the denominator. டேட்டாவே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, that's how you can do. So appreciation and depreciation is only for the foreign currency. அப்படின்னா அந்த ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே டாலர் அப்ரிஷியேட் ஆகுது. ஸோ டாலர் வந்து ஹோம் கரன்சியாக இருக்குது அப்படின்னா ருப்பி பை டாலராக மாற்றிக்கிறேன். 1 divided by 0.02, and appreciation of the dollar should be multiplied in the numerator with that same appreciation value. 50. What is the value? 55. Yeah, this is the 55 value. 55 by 1. Finally, dollar is appreciating. இந்த இடத்துல டாலர் வந்து ஹோம் கரன்சியாக இருக்குது, பட் இது நீங்கள் ஃபாரின் கரன்சியை மாற்றணும் அப்படின்னு ருபீஸ் பை டாலர் 1 by 0.02. டெப்ரிசியேஷன் அப்படிங்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. Then the ultimate value being 45 by 1. Clear? Yes. Now let's move on to the next one. 12th one. இது ஈஸி தானேப்பா, ஒன்றும் டஃப் இல்லை இது வரைக்கும். எப்படி நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பேசிக் தெரிஞ்ச பிறகு அதை எக்கச்சக்கமாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப ட்ரிக்கியாக ஃபீல் பண்ணிங்களோ, அது மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ட்ரிக்கியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. யா, the dollar is currently trading at rupees 40. Calculate the spot trade in 2 months. 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? என்னென்ன சிச்சுவேஷனில் டாலர் டெப்ரிஷியேட்ஸ் பை 10%. அப்படின்னு என்ன அர்த்தம்? ருபி பை டாலரில் இருக்கு.
current rate 40 by 1. Okay, then the final value being 36 by 1. Clear? Any doubts? What happens, Dinesh? Here dollar depreciates in 2 months time அப்படின்னு சொன்னாக்க rupees by dollar. Okay, currently 40 by 1. டாலர் டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா அதை நியூமரேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சாரி, அப்ரிஷியேட் ஆகுது, அது ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 44 by 1. தென் ருபி டெப்ரிஷியேட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ டாலர் பை ருபீஸை மாற்றி போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1 by 40. ருபி டெப்ரிஷியேட்ஸ் அப்படிங்கிறது அது நியூமரேட்டரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே, 1 minus 0.1. So the final value being 0.0225, right? Check பண்ணுங்க answer. Now, yeah, good. The last one being rupee depreciates அப்படின்னா அது ஃபாரின் கரன்சி மாதிரி இருக்கணும். 1 by 40 appreciate ஆகும்போது அந்த அப்ரிசியேஷனை ப்ளஸ் பண்ணிக்கங்க. Then the value being 0.0275 divided by 1. இந்த ரெண்டு சினாரியோவில் இந்த மாதிரி மாற்றாம போட முடியாதா சார்? ஓகே, ருபி பை டாலர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு போட முடியாதா சார்னா போடலாம். ருபி பை டாலர், நோ இஷ்யூஸ் இன் தட். 40 by 1 இருக்கு. இப்போ ருபி டெப்ரிஷியேட்ஸ்ன்னு சொன்னால் ஹோம் கரன்சி டெப்ரிஷியேட்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க that will be adjusted in the denominator. இங்க வந்து நியூமரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஃபாரின் கரன்சியோடைய அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன்ஸை அட்ஜஸ்ட் இன் நியூமரேட்டர். ஹோம் கரன்சியோடைய அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன்ஸை டினாமினேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் இன் டினாமினேட்டர் அப்படி கூட போடலாம். 40 by 1.1 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 40 by 0.9, sorry, 0.9 போட்டிங்கன்னா 44.44. 44.44 per dollar. சார் இதை இன்வெர்ஸ் பண்ணுங்களேன் சார். Yeah, of course you can do the inverse. 1 divided by this value. வந்துருச்சா இல்லையா? வந்துடும். You will get the same answer, no issues in that. அதனால அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் வரும்போது ஃபாரின் கரன்சியை பற்றி சொல்லும்போது நியூமரேட்டர் இருக்கக்கூடிய ஹோம் கரன்சியில் பண்ணணும். ஹோம் கரன்சியில் அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷனை அது ஃபாரின் கரன்சியில் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணாது, அது டினாமினேட்டரில் இருக்கும். வேற ஒரு கரன்சியில் கொண்டு போய் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணலாம். அப்படி லாஜிக் வச்சுட்டிங்கன்னா இட் நாட் அவுட் ஆஃப் யுவர் மெமரி. ஸோ ருபி பை டாலர் 40 bar 1. ஹியர் ருபி அப்ரிஷியேட்ஸ் ஆச்சுன்னா டாலரில் போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. 1 plus 0.1 denominator. Final answer being 40 by 1.1. Then the value being 40 by 1.1. 36.36 bar 1. So இந்த மெத்தட்ல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இன்வெர்ஸ் எல்லாம் பண்ணாமலே போட்டோம். So this logic you have to understand clear. Is that clear? Question number 13, you try it yourself. Next class we will go for the swaps and other things also, like futures and options. பார்த்த மாதிரி இதெல்லாம் ஃபார்வர்ட் எல்லாமே இருக்கு. அந்த ஃபார்வர்ட் கேசஸையும் மற்ற விஷயத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Is that okay? That's all for today. Continue in the next class.